வணக்கம் மக்களே. திமுகவின் சதி திட்டத்தால் 7 ஆண்டுகள் சிறைக்கு செல்ல போகிறாரா நடிகை கஸ்தூரி? தமிழகம் முழுவதும் தற்பொழுது வைரலான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தெலுங்கர்களையும் குறித்து சர்ச்சைக்குரிய வார்த்தையால் பேசியதாக நடிகை கஸ்தூரிக்கு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு திமுகவின் அழுத்தத்தின் காரணமாக 2 தனிப்படை அமைத்து பெங்களூருவில் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்திலும் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கின் விசாரணை என்ன, இவருக்கும் திமுகவிற்கும் என்ன பகை என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அதாவது கடந்த நவம்பர் 3ஆம் தேதி பிராமணர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கஸ்தூரி, மன்னர்களின் அந்தப்புறத்திற்கு மகளிருக்கு சேவை செய்தவர்கள்தான் தெலுங்கர்கள் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இந்த நிலையில் கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை திருநகரில் நாயுடு மகாஜன சங்க அளித்த புகாரின் அடிப்படையில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இதனையடுத்து தலைமறைவான கஸ்தூரி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கலும் செய்திருந்தார். அவரது மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தள்ளுபடியும் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தார்கள். இது குறித்து விசாரணையும் நடத்தப்பட்டது. மேலும் எனக்கு குழந்தைகள் இருப்பதாகவும் எனது ஒரே மகன் அதுவும் மாற்றுத்திறனாளியாக இருப்பதால் எனது மகனுக்காக முன்ஜாமீன் தாருங்கள் என்றும் கேட்டிருந்தார். ஆனால் இந்த நிலையில்தான் கஸ்தூரி இன்று சென்னை அழைத்து வரப்பட்ட நிலையில் அவரது சித்தாந்தரிப்பேட்டை காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணையும் நடத்தியுள்ளார்கள். தொடர்ந்து சென்னை எழும்பூர் நீதிமன்ற குடியிருப்பு வளாகத்தில் 5வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி ராஜா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டது. எனக்கு மாற்றுத்திறனாளி மகன் இருப்பதாகவும் அப்பொழுது மீண்டும் கூறியிருந்தார். அவனை பார்த்து கொள்ள வேண்டும், எனவே என்னை சொந்த ஜாமீனில் விடுவீங்க என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த நீதிபதி நவம்பர் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில்தான் இருப்பார் என்றும், இது மிக மிக மோசமான செயல். காரணம், திமுகவின் ஆதரவில்தான் இவர் நீதிமன்றத்தின் மூலமாக நவம்பர் 29ஆம் தேதி வரை ஜாமீன் கூட கிடைக்காமல் இந்த வழக்கு 7 ஆண்டுகள் வரை நீடிக்கப்படும் என்றும் திமுகவின் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளது. கொள்ளை செய்பவர்கள் அனைவரும் சுதந்திரமாக திரியும் பொழுது மன்னிப்பு கேட்ட பிறகும் இவர்கள் ஏன் கஸ்தூரியை டார்ச்சர் செய்கிறார்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.